Hello guys, welcome to the channel. நான் உங்கள் மேசன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 months-ஆக வந்து இந்த சேனலில் வீடியோவே போடல. 2 months-க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நீங்கள் பார்ப்பீங்க. எதனால் போடலன்னா சம் பர்சனல் விஷயம் அண்டு இது வேறு லாக்டவுன் வேறுன்றதுனால 2 months-ஆக வீடியோ எடுக்க முடியல. பட் இனிமேல் ரெகுலராக வீக்லி 2 வீடியோ இல்லை 1 வீடியோவாவது கம்பல்சரி வரும். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் போடுறதுக்கு. இனிமேல் இந்த டெரஸ் ஸ்டாக் அதெல்லாம் வந்து எடுக்க பார்க்குறோம். ஏன்னா இப்போ தான் லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வருது. இப்படியே எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அண்டு இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து பைக் எடுக்க போகிறான். ஸோ பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இது ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு 5 minutes 7 minutes அந்த மாதிரி அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறேன். டெலிவரி எப்படி எடுக்கிறது அதெல்லாம் கூட காமிக்கிறேன்னா எப்படி எடுக்கிறான் என்னென்ன இது அப்படிதெல்லாம். ஸோ இப்போ போய் எடுக்க வேண்டியதான். ஃப்ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா அரவிந்த் விஷ்ணு எல்லாம் வந்தாச்சு. வண்டிலாம் ரெடியாக இருக்குது. நம்ம 2 வண்டியும் அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ கிளம்ப வேண்டியதான். போகிற வழியில் நிறையா பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான், ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து போயிட்டுருக்கோம். நேராக இப்போ ஷோரூம் போயிட்டு விஷ்ணு வண்டியில் வந்து பெட்ரோல்னு சொன்னான். ஸோ பெட்ரோலை போட்டு ஷோரூம் போய் வண்டியை டெலிவரி எடுக்க வேண்டியதான். இந்த 2 months வந்து வீடியோ போடாததுக்கு பர்சனல் ரீசனும் இருக்குது அண்ட் லாக்டவுனும் இருக்குது. லாக்டவுனில் வந்து வெளில போய் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ வண்டியும் கிடைக்காது அண்டு வெளில வண்டி ஓட்டினாலும் போலீஸ் பிடிப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. அண்டு இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே வந்து ரெகுலராக வீக்லி 1 வீடியோ இல்லை 2 வீடியோவாவது கம்பல்சரி வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு இந்த 2 months வந்து வீடியோ போடலைன்னா கூட உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. வீடியோ பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைபரை வந்து நமக்கு எப்போ வீடியோ போட்டாலும் எந்த அளவு சப்ஸ்கிரைபர் வருவாங்களோ அதே அளவில் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருந்தாங்க 2 months. ஸோ அது எனக்கு ஒரு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, நம்மளும் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டுருக்கோம், சேனல் கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ அது சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எதிர்பார்க்கல வீடியோ போடலன்னா சேனல் டவுன் ஆகிடும், சப்ஸ்கிரைபர்லாம் டவுன் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்ப. ஸோ இதே போலயே சப்போர்ட் பண்ணுறேங்க. இனிமேல் நிறைய இப்போ வந்து கூடிய சீக்கிரம் வந்து நம்ம எதிர்பார்த்த ஒன்று கிடைக்க போகுது. 1 yearக்கு அப்புறம் கோப்ரோ வந்து தமிழ்நாடு வந்துருச்சு. அதாவது இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு. திருநெல்வேலியில் இருக்குது. அது கொரியர் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்துருச்சுன்னா அது வந்ததுக்கப்புறம் நான் இந்த 5Kக்கே ஒரு பெரிய கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் வந்து கொடுக்க முடியல. ஏன்னா இது வந்துருச்சு, 5K தொட்டுட்டோம். இதுக்கு மேலே அந்த கிவ்அவே கொடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இந்த வீடியோ பார்க்குறப்பே நீங்கள் வந்து 5K ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4983 என்னமோ, இன்னும் ஒரு 16 சப்ஸ்கிரைபரோ என்னமோ தான் இருக்குது. அதான் இப்போ வந்து 6Kக்கு வந்து பெரிய ஒரு கிவ்அவே இருக்குது. பெரிய கிவ்அவே இல்லை, என்னால் முடிஞ்ச ஒரு கிவ்அவே. ஸோ அது வந்து இப்போ அப்கமிங் ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ புதுசாக வண்டி வாங்கிட்டு இந்த மாதிரி நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த கிவ்அவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 6Kக்கு இருக்கும். என்னென்ன கிவ்அவேன்றதெல்லாம் நான் போகிற வீடியோவில் அப்படியே அப்டேட் பண்ணிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த கிவ்அவே உண்டு. 6Kக்கு இல்லை 5.5Kக்கே நான் வந்து கொடுப்பேன். ஓகே. இந்த ஷோரூம் தானே? எங்கே இருக்கு? அடா ஆமாம் இல்லை, சாரி நான் இங்கே இருக்குன்னு நினச்சிட்டேன்டா. இல்லை சும்மா ஃபன்னுக்கு ரூட்டை மறந்து திரும்பிட்டேன். தெரியும் அது மறந்துட்டேன். ஷோரூம் வந்து வரப்போகிறோம். இப்போ வர தேர்ட் வே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து வேக்சின் போடுங்க. வேக்சின் போட்டால் மட்டும்தான் நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஸோ மறக்காமல் வேக்சின் போடுங்க அண்டு சேஃபாக இருங்க. ஏன்னா தேர்ட் வேவ் இப்போயே ஆரம்பிச்சிருச்சுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மகாராஷ்டிரா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் வந்து அப்படியே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு சேஃபாக இருங்க. ஷோரூம் வந்துருச்சு, இங்கே தான். ஓகே, ஷோரூம் கிட்ட வந்தாச்சு. அங்கே போய் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். இப்போ டேரெக்டாக டெலிவரி எடுக்கிறது தான்.
வண்டி எடுக்க போகிறீங்க, எப்படி இருக்குது? வண்டி நாளாக எடுக்கணுன்ட்டு இருந்தோம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வண்டி. ஏன் எபிசோட் எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு பிகினருக்கு ஒரு நல்ல வண்டியாக இருக்குது. ஏபிஎஸ் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். வண்டி ஓட்டிகிட்டு கண்டிப்பாக 1 month ரிவ்யூ தரேன். கன்ஃபார்ம் என்ஜாய் போகிறோம்.